அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு வியாதி வந்துட்டுனே. ஆமாம், ரொம்ப நாளாக எனக்கு ஒரு வியாதி வந்துட்டு. அந்த வியாதிக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க எல்லாரும். அந்த வியாதியை சொல்லட்டுமா? சொல்லுவேன், ஆனால் நீங்கள் வருத்தப்படக்கூடாது, சரியா? நானே சிரிச்சிட்டு பேச நீங்கள் கவலையாக இருக்கீங்க. ஆமாம், மிகப்பெரிய ஒரு வியாதி. என்ன வியாதி? நானே எல்லோரும் ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ண போகிறாங்க, எல்லோரும் அங்கங்கே ஊழியத்தை கொடுக்குறாரு ஆண்டவர், எல்லோரும் ஊழியம் செய்கிறாங்க, நாங்களும் ஊழியம் செய்கிறோம். எனக்கு என்ன வியாதின்னா டயத்துக்கு முடிக்க முடியாத ஒரு வியாதி. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால் நீங்களாம் டயத்தை பார்த்தீங்கன்னா அது எனக்கு வியாதியாகவே ஆயிடுச்சு. கடிகாரமே கிடையாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் அந்த வியாதிக்காக சோமனதே போக மாட்டேங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஆண்டவரை ஆராதிக்க நாம் எப்படி இருக்கணும்? மணிக்கணக்கு பார்க்கக்கூடாது. அவர் நம்மளை ஆசீர்வதிக்க மணி பார்த்தாரு, நம்ம என்ன செய்வோம்? ஒன்றுமே பண்ண முடியாமல். எடுத்து வாசிங்கம்மா, எல்லோரும் எடுத்து வாசிங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எல்லோரும் பைபிளை புரட்டுங்க. லூக்கா புதிய ஏற்பாட்டில் இருக்குது, 83வது பக்கத்தில் இருக்குது, பைபிளில் இருக்குது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து, நல்ல கவனிங்க, எல்லாரும் அவருக்கு இயேசுவுக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே இயேசு பூமியில் வாழ்ந்த நாட்களில் என்ன சாட்சி கொடுத்தாங்களா? நற்சாட்சி கொடுத்தாங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் அவருக்கு என்ன சாட்சி கொடுத்தாங்க? நற்சாட்சி கொடுத்தாங்க. இயேசு பூமியில் வாழ்ந்த நாட்களில். இன்றைக்கி நீங்களும் நானும் வாழ்கிறதில் வாழ்க்கையில் நம்மளை குறித்து ஒரு சாட்சி இருக்கா? யோசிச்சு பாருங்க. நம்ம சபையை குறித்து சாட்சி இருக்கணும், உங்களை குறித்து சாட்சி இருக்கணும், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து சாட்சி இருக்கணும், கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் சாட்சி இருக்கணும், பிள்ளைகளை குறித்து சாட்சி இருக்கணும், நம்ம வேலை செய்கிற வேலையில் சாட்சி இருக்கணும், நம்ம நடக்கிறதுல சாட்சி இருக்கணும், நம்ம ட்ரெஸ்ஸிங்கில் சாட்சி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் என்ன இருந்தது? சாட்சி இருந்தது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சாட்சி இல்லை. நம்ம ட்ரெஸ்ஸிங்கை பாருங்க, இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகள் தான் நினைச்சது ட்ரெஸ்ஸிங்லே சாட்சி இல்லை. முஸ்லீமை பாருங்க எப்படி போகிறான், தொழுவ போகிறான், புழு முக்காடு, பிள்ளைகளுடைய முகம் தெரியல, வஸ்திரம் தெரியல. ஆனால் இன்னைக்கு நம்ம சபைக்கு வர பிள்ளைகளை பாருங்க, அது என்ன பேண்ட்டு? ட்ராக் பேண்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு, அங்கே கிழிது இங்கே கிழிது. கேட்டால் அதான் பேசணுங்க. எனக்கெல்லாம் என்ன சொல்ல, பேசணும்னு சொல்லுதோம்னா பேசணுக்குள்ள தான் போக வேண்டியிருக்கும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் என்ன சாட்சி இருந்தது? நற்சாட்சி இருந்தது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் என்ன சாட்சி இருக்கணும்? நற்சாட்சி இருக்கணுங்க. நம்மளை பார்க்குறவன் இவன் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அங்கே என்ன சொல்லுது? இவன் அங்கே வசனம் என்ன சொல்லுது? இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா. அதே போல் நம்மளை பார்க்குறவங்க என்ன சொல்லணும்? இவங்கெல்லாம் ஆண்டோடைய பிள்ளை தான் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்? நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்? இயேசுவின் பிள்ளைகள் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. இவன் இயேசுவின் பிள்ளை இல்லை, இவன் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லி இவன் ஆட்டுத்தோலை போர்த்தினான்னு சொல்லி நினச்சக்கூடாது. நம்மளை கேவலமாக பேசுகிற அளவுக்கு நம்ம கிறிஸ்துவ ஜீவன் நினச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சீர்கெட்டு போயிடுச்சு. இன்னைக்கு ஊழியக்காரன் பிள்ளைகள், ஊழியக்காரன் மனைவி, ட்ரெஸ்ஸு கேவலமாயிடுச்சு, நாசமாக போயிட்டு நம்ம சபை, நம்ம ஊழியங்கள் இன்னைக்கு நற்சாட்சி இல்லாமல் போயிட்டுங்க. எங்கே சாட்சி இருக்குது சொல்லுங்க பார்ப்போம்? எங்கே எடுத்துருங்க? ஆடலும் பாடலும், பின்னால் ஒரு பணலை வச்சு மொழுகுத்திரியை போட்டு புகையை போட்டு விடுதான், அதுதான் அபிஷேகம் தான். என்னெல்லாமோ வந்துட்டு, அதெல்லாம் நற்சாட்சி. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் எந்த புகை வந்துச்சு? ஆமென் சொல்லுங்க. அவர் ஊழியம் செஞ்ச நாட்களில் புகை வந்துச்சா? தின்னது வந்துச்சு? ஒன்றும் கிடையாது. ஆனால் அவருடைய வாழ்ந்த நாட்களில் அந்த வசனத்தை நல்லா பாருங்க, எல்லோரும் அவருக்கு என்ன கொடுத்தாங்களா? நற்சாட்சி. எல்லோரும் அப்படின்னா இன்னைக்கு இங்கே இருக்க இந்த சபை இந்த இடத்துல இருக்குது, இந்த பகுதியில் இருக்கிற சுற்றியில் இருக்கிற எல்லாரும் என்ன சாட்சி கொடுக்கணும்? நம்ம சபை குறித்து என்ன சாட்சி கொடுக்கணும்? அதுக்கு யார் உத்தரவாக எடுக்கணும்? நம்மளாம். அதானே கேட்டேன் ராஜனே, நம்மளாம். எனக்கு அப்போ இங்கே வீடு கட்டித்தாங்க, நானும் வரேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிற நீங்கள் தான் உத்தரவாதம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நற்சாட்சி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை வாழணும். ஆமென் சொல்லுங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் சாட்சி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இயேசுவை தெரியாத நாட்கள் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது. இயேசுவை தேடின பிறகு, ஆண்டோடைய ஆலயத்துக்கு நீங்கள் உள்ளே வந்த பிறகு நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? ஒரு சாட்சி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுதோம் அப்படின்னா
பரலோக ராஜ்யத்தில் நினைச்ச முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாட்சி என்னன்னா நம்மளை பார்க்கிறவன் மனம் திரும்பணும். ஆமென் சொல்லுங்க. நம்மகிட்ட பேசுகிறவன் மனம் திரும்பணும். நம்ம பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா நம்ம பிள்ளைகளை பார்த்த ஒரு வித்தியாசம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஆமென் சொல்லுங்க. நேற்று என் மகா வருகிற வேலைக்கிழமை என் தம்பிக்கு கல்யாணம், எங்கள் பெரியப்பா பையன் என் தம்பிக்கு கல்யாணம். அப்போது எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், எங்கள் அப்பா கூட பிறந்தது 7 பேர். அப்போ அவங்க பிள்ளைகள்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. என் தம்பியுடைய ஃபங்க்ஷன், அந்த கல்யாணத்துக்கு எங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லா பிள்ளைகளும் டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ இந்த டான்ஸ் ஆடுறதுக்கு எல்லா பிள்ளைகளும் நேற்று ஆயத்தமாயாச்சு. அப்போ என் பிள்ளைகளை என் தம்பி பொண்டாச்சு, என்னுடைய இன்னொரு தம்பி மனைவி, நீங்கள் 2 இந்த டான்ஸ் ஆடணும் அப்படின்னு இருக்கு. என் பிள்ளைகள் 2 பொட்ட பிள்ளைகள். எனக்கு என் பிள்ளைகள் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? சித்தி, நாங்கள் டான்ஸ் ஆட வாரோம், கிறிஸ்தவ பாட்டுக்கு மட்டும்தான் டான்ஸ் ஆடுவோம். ஆமென் சொல்லுங்க. நான் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல, நான் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ராத்திரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு சம்பளம் போட்டுட்டு வீட்டில் போய் உட்காந்து பிள்ளைகளோட பேசும்போது என் இளைய மக சொன்னா, நான் உண்மையிலேயே அழுதேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மூத்த பொண்ணுக்கு 11 வயசு ஆகுது, இளைய பொண்ணுக்கு 10 வயசு ஆகுது. நான் டெய்லி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தேன், வேதத்தை தியானிக்க கற்றுக் கொடுத்தேன். ஆனால் என் பிள்ளைகள் இது வரைக்கும் சினிமா படமே பார்த்தது கிடையாது. சின்ன வயசுலேருந்து டிவி ஓடும், கிறிஸ்துவ நிகழ்ச்சி ஓடும், பொம்மை அதே தான் டிவிகள் ஓடும். சினிமா படம்னே என் பிள்ளைகளுக்கு என்னன்னே தெரியாது. என் குழந்தையா சொன்ன உடனே என் பிள்ளை ஏடா என்னை பாருங்கடா யோகம் வரும். ஏழு யார் பெத்த பிள்ளை? ஏண்ட பேசு, என்னை பாருடி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என் பிள்ளை அங்கே என்ன சொல்லிட்டு வந்திருக்கா? சித்தி, நீங்கள் கிறிஸ்துவ பாடல் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் டான்ஸ் ஆடுறோம். இதுக்கு என்ன செய்யலை நாங்கள் நானும் அக்கால் நினைச்ச மாட்டோம், பேசுங்க, வரமாட்டோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நற்சாட்சி. நம்ம பிள்ளைகளை குறித்து என்ன சாட்சி இருக்கணும்? இதுதான் சாட்சி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ என் தம்பி சொல்லிருக்கான், ஆமாம் ஆமாம் அவள் அப்போ ஊழியக்காரம்ல, ஆமாம் ஆமாம் அவள் அப்போ ஊழியக்காரன், அவளும் ஆட முடியாவா, போட்டோம் ஓடா. என் பிள்ளை இங்கே ஆடாது, பரலோகத்துக்கு ஆடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை அப்படி வளர்க்கணும். ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகளை குறித்து நற்சாட்சி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம சபையை குறித்து நற்சாட்சி இருக்கணும். நம்ம வாழ்கிற வாழ்க்கையை குறித்து நற்சாட்சி இருக்கணும். இப்போ இருக்கீங்க இங்கே கணவன் மனைவி ராஜாண்ணையும் ராஜாக்கள் அக்காலையும் எனக்கு தெரியும். நீங்கள் 2 பேரும் வாழ்கிற வாழ்க்கையை பக்கத்து வீட்டில் குடும்பத்துக்காரன் பார்த்து மனம் திரும்பணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஹேய், அவனை பாரு, அவன் ஒரு டிரைவராக இருக்கான், அவன் இப்படி ஒரு சூழலில் இருந்தாலும் அவன் எப்படி அவன் மனைவி பிள்ளைகளை பார்க்குறான், எப்படி ஆராதிக்கிறான், எப்படி இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லி உங்களிடத்தில் வரணும். தங்கச்சி, நான் என்னம்மா பண்ணணும், தம்பி நான் என்ன பண்ணணும்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் நற்சாட்சி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு நம்ம கூட இருப்பாருன்னு என்ன சாட்சி வெளிப்படணும்? சொல்லுங்க. நற்சாட்சி வெளிப்படணும். ஆமென் சொல்லுங்க. இயேசு வாழ்ந்த பிரகாரம் நீங்களும் நான் என்ன செய்யணும்? வாழணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்களும் நான் என்ன செய்யணும்? வாழ்ந்தே ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எல்லா விஷயத்துலங்க, ட்ரெஸ்ஸிங்கில் படிக்கிற பிள்ளைகள் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸில் நினைச்சணும் வல்லமை புறப்படணும். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஆடைகள் அணியணும். ஆமென் சொல்லுங்க. பெரியவர்கள் வயசானவங்க ஒரு வயசு ஆகிட்டுன்னா அதுக்கு ஏற்ற ஆடைகளை கரெக்டாக அணியணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவன் ட்ரெஸ் தாங்க போடுறோம், சபையில் முன்னணிக்கான், பொம்பளை சட்டை தைச்சிருக்கா 50 இடத்துல தையல், புருஷன் 100 ரூபாய்க்கு சட்டை எடுத்து கொடுக்கான், அங்கே 1000 ரூபாய்க்கு சட்டை தைக்கா. கேட்டால் சாக்கெட்டு கேவலமாக இருக்குது, சன்னல் வச்ச சாக்கெட்டான். நாசமாக போயிட்டு நம்ம சபை, நம்ம ஊழியம் தாங்க இன்றைக்கி கெட்டு போயிட்டு. எங்கே பாருங்கள், இங்கே கிழிஞ்சிருக்கு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் போத்தீஸுக்கு போனேன். நான் என் மனைவி போத்தீஸில் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் வாங்க. நான் வேண்டாண்டின்னு சனிக்கிழமை யாராவதுமா வீட்டுக்கு போவோன்னு சரி போனது ஒரு வரைக்கும் நல்லா தான் போச்சு. போத்தீஸில் போய் நல்லா கவனிங்கய்யா, போத்தீஸில் போய் பர்ச்சேஸ் பண்ண போய் நின்னோம். அப்போ என் வீட்டுக்காரி ஒன்றா வாங்குது ஆசைப்பட்டு, நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பிள்ளைகள் நடக்குது, எது பையன் எது பொண்ணுன்னே தெரியலை. நான் சொல்கிற புரியுதா? எது பொட்ட பிள்ளைன்னு தெரியல, எது பசங்கன்னு தெரியல. கொஞ்சம் இந்த முடிகிடி கிடந்தா தான் இது பொட்ட பிள்ளைன்னு கண்டுபிடிக்க முடியுதுனே. அவளும் அறையத்தான் போட்டிருக்கா, இவனும் அறையத்தான் போட்டிருக்கான். அவளும் இப்படி தான் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டிருக்கா, இவனுக்கு. எனக்கு கொஞ்சம் படபடன்னு வந்துச்சு. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், யோசேப்பு சமூகத்தை யோசித்து பார்த்தேன். எப்படி நம்ம போத்தீஸில் இருந்து இந்த காரியத்தில் வெளியே வர முடியாமல் சங்கடப்பட்டு இருக்குமோ, அப்போ யோசேப்பு போத்திபார் மனைவிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பானே.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையில நான் சிந்திச்சு பார்த்தேன். ஒரு போத்தீஸ் கடையில் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணி வெளியே வர முடியல. அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸும் ஆடைகளையும் பார்க்கும்போது அதுலேயும் ஒரு பிள்ளை நிற்கா, இங்கே மட்டும் ரவுண்டு, இங்கே மட்டும் ரவுண்டு, அப்புறம் இந்த வரைக்கும் கரெக்டாக இருக்குது. எனக்கு உண்மையிலே நான் சொல்கிறேன், யோசிப்பு போல குன்னி குறுக்கி தான் அந்த சவுளி கடையில் நின்னேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எங்கே நாசமாக போயிடுச்சு. இப்போ ஆடைகளை அவன் என்ன ஆடைகளும் தயாரிக்கட்டுங்க. ஆனால் ஆண்டோட பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சரியான ட்ரெஸ்கள் அணியணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்டேஜில் நல்ல முடிங்குறை சில பாட்டை பார்த்துருக்கீங்களா? இப்போ உள்ள பாட்டெல்லாம் ஆமாம் பாருங்கள், பெட்ரோல் முன்ன பாடம் முடி இங்கே தொங்கும், அப்படி இங்கே தொங்கும். எனக்கெல்லாம் தெரிஞ்சு அந்த ஊழியக்காரனை செருப்பு கலத்தி அடிக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபை தான் இன்னைக்கு சீர்கெட்டு போச்சு. ஊழியக்காரன் பிள்ளைகள் சீர்பட்டு போச்சு. நற்சாட்சி வாழக்கூடிய நீங்களும் நானும் வாழாதனால தான் இன்னைக்கு தேசம் ரசிக்கப்படலை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாழக்கூட பிரகாரமாக வாழ கற்றுக் கொடுத்த நாம் எப்படி வாழலை? சரியாக வாழலை. அதனால தான் இன்னைக்கு நினைச்ச முடியல, பரலோகத்துக்கு ஆத்மாவை நினைச்ச முடியல, சேர்க்க முடியலை. ஆமென் சொல்லுங்க. எதுக்கு ஆமென் சொல்ல வருத்தப்படுதிய ராஜானே? என்ன சாப்பிடலை நீங்கள் காலையில்? குடலை உரி வெளியே தெளிகிறாதிய. அல்லேலு அப்படி இருக்கீங்களோ? சட்டம் மாறணும்ல என்ன பாப்பா? அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு தெரியுமா? நம்ம பிள்ளைகளை வளர்க்குறதும் நம்ம வாழுகிறதும் நம்ம சபைக்கு வாரதுலையும் எல்லாத்துலேயும் நீங்கள் முன்மாதிரியாக இருந்து பாருங்கள். எங்கள் உண்மையிலே நான் சொல்லுவேன், நம்ம நடக்கிற சரியாயிட்டுனா இயேசு நமக்கு முன்னே நடப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நேற்று நான் முந்தானத்து நான் நிறைய காரியத்தை சொல்லுவேன். சரியா? நான் அப்படியே சொல்லிட்டேன், எனக்கு நோய் இருக்குன்னு. சரிதானா அண்ணே? எனக்கு ஒரு நோய் இருக்குண்ணே. சரியா? அந்த நோய்க்கு மருந்தே இல்லை. மருந்து இருக்காயா? சரி, அதனால் இருப்பில்ல. நீங்கள் இனிமே கூப்பிட்டாலும் சரி கூப்பிட்டாலும் சரி அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். இனி லோயராக நம்ம அது அப்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் எனக்கு என்ன செய்யல, கவலை இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை யோசிக்க போகிறதே நான் இல்லை. நான் வந்த வேலை என்ன செஞ்சிடணும்? சவச்சி தப்பி துப்பி போட்டு போயிடணும். அல்லேலூயா. சரி, என்ன சொன்னேன் இப்போ லாஸ்ட்ல? என்ன சொன்னேன் அது எனக்கு தெரியுது. நற்சாட்சி. பிள்ளைகளை வளர்க்குறது எப்படினோ கவனமாக இருக்கணும். பிள்ளைகளை பார்க்குறதுல கவனமாக இருக்கணும். நம்ம பிள்ளைகளை இன்னொருத்தன் இச்சிக்கிற அளவுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆடைகள் நினச்சி கூட எடுத்து கொடுக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சபையில் எவ்வளோ மகிமையாக ஆண்டிருக்கார் தெரியுமா? சபையை வந்தோடனே திறந்தோம், சில காரியங்களை செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார். எவ்வளோ தேவனுடைய பிரச்சனை இருக்குது. இந்த சபையில் நீங்கள் கொஞ்சம் பேராக இருக்கீங்க. இந்த கொஞ்சம் பேர் நீங்கள் அனலாக மாறி பாருங்கள். ஆமென் சொல்லுங்க. இருக்கு நீங்கள் கொஞ்சம் பேர் உண்மையாக இருந்து பாருங்கள், குட்டி பரலோகம் இருந்த மாதிரி இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து நீங்கள் சரியாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து செபித்து தேவ சித்தத்தை என்னன்னு கேட்பீங்கன்னா அடுத்த செகண்ட் வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எந்த ஜோசியரையும் பார்க்க போக வேண்டாம். இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஜோசியம் பார்க்க போவாங்க தெரியுமா? என்ன ஜோசியம்? அங்கே தான் போக மாட்டாங்க. தீர்க்க தரிசின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தை வெளிப்படுனா, இந்த எங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன வெளிப்படுத்தினாரு யாண்டெல்லாம் அப்படி கேட்டீன்னு இங்கே தொலைச்சிருவேன், தொலைச்சி. ஆமாம், இன்னைக்கு ஜோசியம் மாறிட்டு அவன் அங்கே ரோட்டு வரும் ஆஃபீஸ் போட்டு சோசியர் அப்படின்னு போட்டிருக்கான். இங்கே தீர்க்க தரிசிங்க ஒரு சோசியம். ஒரு வார்த்தை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லியிருப்பார். அது வேற எதுவும் சொன்னாரா? செருப்பு கலத்தி அடிக்க சொன்னார் அப்படி நான் சொல்லியிருப்பேன். ஆமென் சொல்லுங்க. அப்படி ஜோசியம் கேட்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இந்த சபையிலிருந்து உங்களுக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணீங்கன்னா அப்பன் இயேசு ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நற்சாட்சியை நம்ம தான் என்ன செய்யணும்? வெளியே கொண்டு. ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம கையில் என்ன இருக்குது? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு முந்தானது என் மச்சன பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. அப்போது கொஞ்சம் சாப்பாடும் அதே என் மனைவி கொண்டு கொடுத்துருங்க அப்படின்னா சரிப்பா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு உள்ளே போகும்போது எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் உண்டு. அந்த அண்ணனை நான் பார்த்துட்டு உள்ளே போனேன். அப்போ அவரை பார்த்தோன்னே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா கேட்டார்? நல்லா கவனிங்க. வார்த்தை என்ன கேட்டார்? மதன், சோத்திரம் மதன், ஊழி இந்த வாரம் எங்கே ஊழி நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்னாரு. உண்மையிலே எனக்கு கண்ணீர் வந்துட்டு. ஏன் தெரியுமா எனக்கு கண்ணீர் வந்தது? ஒரு காலங்களில் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னே, ஹே
சனியை வருது. சனியே நான் போகிறேன், ரோட்டில் நடந்து போகிறேன்னா என்னது வருது? சனியை வருது, ஓரமாக போங்க அப்படின்னு சொன்ன வாய். எந்த வாய்? சனியை வருது அப்படின்னு சொன்ன வாயினால தம்பி ஸ்தோத்திரம். ஊழியம் எங்கே செஞ்சார்? நற்சாட்சி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த கிராமத்தில் ஒதுக்கப்பட்டு, எந்த கிராமத்தில் விபச்சாரம் குடிகாரன் என்று தள்ளப்பட்டு யாராலையும் பிடிக்கப்படாதபடி கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்த என்னை அவர் சோத்திரம் பண்ணி, தம்பி ஊழியங்கன்னு கேட்டார். உண்மையிலே எனக்கு கண்ணீர். ஏன் தெரியுமா? நம்ம கிடந்த கிட எப்படி, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, நம்ம சூழல் எப்படி. ஆனால் அந்த மனுஷனிடத்துல நம்மளிடத்தில் வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிட்டு, நம்மளிடத்துல ஒரு நற்சாட்சி வெளிப்பட ஆரம்பிச்சிட்டு, நம்மளிடத்துல ஒரு கிருபை வெளிப்பட ஆரம்பித்தோடனே அவர் கேட்ட வார்த்தை என்னது? தம்பி ஊழியங்க. ஆமென் சொல்லுங்க. இது எங்களுக்கு மாத்திரங்க, நம்ம எல்லாரையும் இப்படி தான் கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளை பார்க்குறவங்க என்ன பண்ணணும்? தம்பி சோத்திரம் அப்படின்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவ ஜீவியம். ஆண்டுடைய பிள்ளைகளை பார்க்கறதுல ஒரு வித்தியாசம் இருக்கணுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டுடைய பிள்ளைகளுடைய முகத்தில் நினைச்சணும், தேவ பிரசன்னம் வெளிப்படணும். அதுதாங்க கிருபை. சும்மா சர்ச்சுக்கு போகிறேன், ஆராதிக்கிறேன், இதெல்லாம் மாய்மாலம், இதெல்லாம் கல்லை. ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் மாய்மாலம். நீங்கள் சரியாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது அதெல்லாம் கள்ளத்தனம். ஆராதனைக்கு நீங்கள் வருவீங்கன்னா இங்கே எத்தனை மணிக்கு சர்வீஸோ அதுலேருந்து அரை மணி நேரத்துக்கு முன்னே வந்து நீங்கள் தூத்து பெருக்கி அள்ளி சோத்திரம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி டயத்துக்கு சபைக்குள்ள வருவீங்கன்னா அது கள்ளச்சி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது கள்ளத்தனம். நற்சாட்சி என்ன அப்படின்னா, நம்மளை அந்த சபைக்கு போப்பா, அங்கே போ. ஆனால் போகிறாம்பர் ராஜா மனைவி போகிறாம்பர் அந்த சபைக்குள்ளே போ. ஆனால் அந்த சபையில் ஒரு போகிறாம்பர் அங்கே போப்பா, அங்கே போ. அங்கே ஒரு கிருபை இருக்குது, அங்கே ஆண்டை விடுவிப்பான், ஆண்டவர் நம்மளை சுகப்படுத்துவார். சொல்லணுமா? அப்படி சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு இப்போ ஆண்டவர் சில நாட்களை நடத்தி வார பாதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நேற்று பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் தான் கட்டி கொடுத்துருந்தேன் அந்த வீடு பிரதேசத்தை. அப்போ அங்கே போயிட்டு சரி சாப்பிட கூப்பிட்டாங்க, போவோம் அப்படின்னு. அப்போ எனக்கு சாப்பிட விருப்பமே இல்லை. ஏன்னா பெரும்பாலும் நான் கட்டி கொடுத்த இல்லத்துக்கு நான் பிரதேசத்துக்கு போகிறது ரொம்ப ரேர், போக மாட்டேன். எப்போமாவது போவேன். இப்போ எனக்கு சரின்னு பட்டால் போவேன். நேற்று ஆண்டவர் சொன்னார், நீ போன்னார். ரொம்ப துணிதமாக போனார். என்ன ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன சாப்பிட்றதுக்கு எதுக்கு இவ்வளோ துணிதமாக தள்ளுதாருன்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் சாப்பிடக்கு போய் நாங்கள் நிற்கும். அந்த வீட்டு ஓனரு நான் ஊழிஞ்சிருது அவருக்கே தெரியாதுன்னு நினச்சிட்டு நான் இருக்கேன். நான் ஊழிஞ்சிருது அவருக்கு தெரியாது. சரி அவராக இருக்கார், நம்மளாக போய்ட்டு தெரியாத மாதிரியே காட்டிவிட்டு நான் தெரியாமல் இருக்கு. சரி அங்கே வாங்க ஒருவருன்னு நீங்கள் தான் வந்து ஜோமனணும் அப்படின்னாரு. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தான் ஜோமனிக்கண்ணே. நான் ஜோமனில்னே, சபையில் கூப்பிடுங்கண்ணே. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் பெரிய ஊழியக்காரர், எங்களுக்கு தெரியும், நீங்கள் வாங்க. எப்படி இருக்கும்? ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஊழிஞ்சிருது யாருக்கு? எங்களுக்கு. நீங்கள் ஊழிஞ்சிருது எங்களுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. நமக்கு தெரியாது நமக்கு பின்னால் என்ன நடக்குன்னு. நல்ல கவனிங்க. நமக்கு பின்னால் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு நம்ம கூட இருப்பார் என்றால் இப்படி தான் நற்சாட்சி வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி நான் எதுக்கு என் வாழ்க்கையில் சில அவயங்களை சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் எப்போதும் நினைச்சணும் நற்சாட்சி நினைச்சணும் இருக்கணும். இயேசு வாழ்ந்த பிரகாரம் நினைச்சணும் வாழ்ந்தே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய வாயிலிருந்து அதுக்கு இடத்துல வாசிங்க. அவருடைய வாயிலிருந்து என்ன எல்லாரும் எங்க விட்டிய? அவருடைய வாயிலிருந்து கிருபை. வாசிங்கக்கா. என்னப்பட்டார்கள்? நல்ல கவனிங்க. அவருடைய வாயிலிருந்து புறப்படப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து என்னப்பட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் குறித்து ஆச்சரியப்படுதுன்னா கண்டு ஓடுறான். ஆமென் சொல்லுங்க. குடும்பத்தில் நம்ம வார்த்தை சரியில்லை, பிள்ளைகளிடத்தில் நம்ம வார்த்தை சரியில்லை, சபைகளில் நம்ம வார்த்தை சரியில்லை, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல நம்ம வார்த்தை சரியில்லை, எங்கேயுமே நம்ம செயல்கள் சரியில்லைங்க. சரியில்லாத என்ன செஞ்சுட்டு தேவநாம மகிமைப்படலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் என்ன வார்த்தை வெளிப்படுதான்? கிருபை உள்ள வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை என்னையும் பார்த்து பேசுகிறவங்க நினைச்சணும், சரி அவட்ட போவோம், இந்த அம்மாட்ட போவோம், ஒரு 4 வார்த்தை ஆறுதல் சொல்லுவா அப்படின்னு சொல்லி வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த சபையில்கிட்ட போவோம், 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசுவார் அப்படின்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ராஜாட்ட போவோம், அவன்கிட்ட போன 2 வார்த்தை ஆறுதல் கிடைக்கணும்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி எல்லாரும் குறித்து நினைச்சணும் ஒரு நற்சாட்சி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்படணும்?
என்ன வார்த்தை புறப்படணும்னே? கிருபை உள்ள வார்த்தை புறப்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டோட பிள்ளைகள் என்று சொல் மாத்திரமல்ல, செயலே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டோரை பெற்றிருக்கேன், நான் தேவனை ஆராதிக்கேன், நான் இயேசுவை தேடுறேன், அவர் தான் எனக்கு மெய்யான கடவுள் என்று சொல்லுகிறது மாத்திரம் இல்லை, அந்த பாதையில் பிரவேசிக்கணும், அதில் நிற்கணும், அதில் ஓடணும், அதில் பழகணும், அதில் வாழ்ந்து காட்டணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே பாருங்க, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா அப்படின்னு சொன்னாங்க. உங்களையும் என்னையும் பேசுகிற வார்த்தைகளை குறித்து நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து என்ன சொல்லணும்? உண்மையிலே இவங்க ஏசப்பா பிள்ளை தான். ஆமென் சொல்லுங்க. நம்மளை எப்படி சொல்லணும்? உண்மையிலே இவங்கெல்லாம் ஏசப்பா பிள்ளை தான் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அதுதான் இயேசு விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. இயேசு விரும்புகிற பிறகு நினைச்சிடும் நீங்களும் நானும் வாழணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தாங்க இயேசு வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த நாட்களில் அந்த வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள், வீட்டில் போய் நல்ல பைபிள் படித்து பாருங்கள். அவர் வாழ்ந்தது எப்படி, அவர் எதற்கு பூமிக்கு வந்தார், நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்மகிட்ட இருக்கிற பாவம், கரை, தேவையில்லாத ஆடை ஓட, தேவையில்லாத பேச்சு எல்லாம் என்ன செஞ்சிடும்? தன்னாலே வெளியேறிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் திரும்பியும் சொல்கிறேன், எனக்கு ஒரு நோய் இருக்குன்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஆமென் சொல்லி வேகமாக ஃபோக்கஸ் பண்ணினா வேகமாக முடியும். அல்லண்ணா நான் விடினாலும் பிரச்சனை பண்ணுவையா சரிதானா? ஆமாம். ஐயா போய் அங்கே ஐயாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அங்கே கிறிஸ்டோபரை எனக்கு பழக்கம். ஐயாவுக்கு ஒரு ஃபோன் அடிப்பேன். ஏன்னா நீங்கள் நோட்டீஸ் எழுதி எழுதப்படாதுல்ல. அல்லேலூயா. இப்போ எல்லா சபையில் அது நடக்கு. கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டா உடனே இந்த நீர் பண்ணது சரி கிடையாது, அவனுக்கு லெட்டர் எழுதி மாற்றிடும். நடக்கா இல்லையா? உடனே பிசைப்புக்கு போகணும். பிசைப்பு தம்பி நீங்கள் கொஞ்சம் பார்த்து பிரச்சனை பண்ணுங்க, கொஞ்சம் டயத்துக்கு முடியுங்க, பிள்ளைகள் பாவம். என்ன பாவம்? என்ன பாவம் அண்ணே? அப்போ சமூகத்தில் 3 மணி நேரம் இருக்கிறதுக்கு என்ன பாவம்? அல்லேலூயா. அல்லேலூயா. டூருக்கு போகிறோம், வேணாம் அங்கே இவனை பார்க்க இதெல்லாம் கரெக்டாக நடக்கும் உலகத்தில். ஆனால் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் இருந்து ஆண்டவர் ஆராதிச்சு தேவனுடைய பிரசன்னத்தை வாங்கிறதுக்கு இப்படி 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 தொலைச்சி விடுவார். தொலைச்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட நற்சாட்சி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்பட்ட அந்த கிருபையுள்ள வார்த்தை போல நம்ம வாயிலிருந்து புறப்பட வார்த்தையில் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? எப்படிப்பட்டதாக இருக்கணும்? கிருபை உள்ள வார்த்தையாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ராஜாண்ணன் மனைவி ராஜாண்ணன் எப்படி கூடணும்? அத்தா மாமாவனை ஏடா ஓடான்னு சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி தானேக்கா? சரி. அல்லேலூயா. எல்லா வார்த்தையும் கவனமாக இருக்கணும். கணவனாரை பேசுறது, பிள்ளைகளை பேசுறதுல எல்லாம் கவனமாக இருக்கணும். சில பெண்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டுனா பல நீ வேங்க தந்த பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாழ போல இதெல்லாம் அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்கு எங்கே போனாலும் அந்த சத்தம் தானே கேட்கு. எங்கே ஊழியக்காரங்க வீட்டில் போனாலும் அந்த சத்தம் தான் கேட்கு. சில ஊழியக்காரன் அப்படி மண்டையை சொல்லிச்சுட்டே வருவாங்க. தம்பி கொண்டு தம்பி அவன் எப்போ செல்லமாக கூடுவான். அவன் எப்போ ஆமாம் அவன் எப்போது அப்படி கூடுவான். அப்படி ஐயா அவன் எப்போ கால் வலிக்கும். வேற என்ன? நானும் ஒரு வேலைக்கு எங்கேயும் வேற ஒன்றும் இல்லையம்மா. சரி சரி கத்த நல்லது. சில ஊழியக்காரங்க வீட்டுக்கு போவோம், நாங்கள் உள்ளே வாங்க 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 அப்படிம்பாங்க. அதுக்குள்ளே அங்கே சத்தம் வரும். நீ என்னத்துக்கு உள்ள கூப்பிட்டு இருக்க, நீ வெளியே போகலங்கப்போம். அது நம்ம காற்றுல கேட்டோம். அப்புறம் அவர் மண்டை செஞ்சுட்டே வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. ஆமென் சொல்லுங்க. ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லாத்திலும் ஞானமும் தெளிவுமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன ரகசியம்? ஒன்றும் இல்லையா? சரி கேட்டேங்க சொல்லுங்கடே. சரி. அல்லேலூயா. நற்சாட்சி இருக்கணும். கிருபை உள்ள வார்த்தை புறப்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கிருபை உள்ள சத்தம் என்ன கேட்கப்படணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, நம்மளுடைய வேலைகளை குறித்து, எல்லாத்தையும் குறித்து என்ன இருக்கணும்? நற்சாட்சி இருக்கணும். முதல்ல நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் பிள்ளை முந்தானத்து வந்தா எனக்கு உண்மையிலே என் பிள்ளைகளை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு 4 நாளைக்கு முன்னே வந்தா என் மூத்த மக வந்தா. அப்பா ஒரு நல்ல இவ்வளோ உயரம் நல்ல ஒரு பாவடை போட்டிருந்தா, நல்ல ஒரு டிஷர்ட் போட்டிருந்தா. டிஷர்ட் போட்டுட்டு என் பிள்ளைன்னு பெரிய ஆள் ஆகலை, டிஷர்ட் போட்டுட்டு ஒரு சாலை எடுத்து நல்லா சுற்றி இப்படி மறைச்சி வச்சுட்டு, அப்போ நான் இப்படி போட்டு வெளியே போட்டுமான்னு கேட்டான். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு நாளும் என் பிள்ளைகள்கிட்ட நம்ம இப்படி இப்படி நான் சொல்லவே இல்லை. நான் வெளியே ஊதிக்கிட்டே இருக்கேன், அங்கே வீட்டில் சரியாகிட்டே இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எதை விதைக்கிறாயோ, எதை விதைக்கிறாயோ நம்ம எதை விதைக்கும் அதை அறுப்போம். ஆமென் சொல்லுங்க.
இங்கே விதைக்கிறாங்க, வீட்டில் அறுக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ என் பாப்பாட்ட சொன்னேன், பாப்பா இப்போ நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கம்மா, டிஷர்ட் எதுவும் போட்டுக்க பிரச்சனை இல்லை, ஆனால் நீ பெரிய பிள்ளை ஆகணுன்னே இந்த டிஷர்ட் கூட போடக்கூடாதுன்னம்மா அப்படின்னு. அப்பா எனக்கு அது தெரியும்ப்பா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பா எனக்கு தெரியும்ப்பா, நான் போட முடியும்ப்பா. எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் உங்கள்கிட்ட கேட்டு தான் போடுவேன். ஆமென் சொல்லுங்க. யார்கிட்ட கேட்கணும்? அப்பாட்ட கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் ட்ரெஸ் இப்படி இப்படி இருக்கிறதெல்லாம் இழுத்து இழுத்து கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா நீங்களும் தான் 2 முத்தை வச்சுருக்கீங்க, 2 தானே, 2 உங்கள் டிக்கெட் தானே. ஆமாம், கொஞ்சம் அப்படி இப்படிலாம் கேட்டால் என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்து கேட்டப்படாது, உங்களை தொலைச்சி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு விருப்பத்தை செய்து கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதை வெளியே போகிற நாய் இப்படி வர விட்டுறப்படாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கல்லணும் கொல்லணும் அதிகமாயிட்டோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த வழினாலும் எங்கே வருவான்? பிசாசு உள்ள வருவான். கவனம் தங்கச்சி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாத்திலும் எப்படி இருக்கணும்? தெளிவுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சபையில் நம்ம ஊழியங்களில் ஆண்டவரை பேசுகிற பிள்ளைகள், எங்களை போல பேசுகிறவங்களும் உங்களை போல கேட்குறவங்க யாவரும் ஆண்டவருடைய நற்சாட்சியின்படி வாழணும். இயேசு பூமிக்கு வந்தபடி என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு வாழ்ந்தாங்கன்னா தேசம் ரசிக்கப்பட்டிருக்கும். மணவாளன் வந்திருப்பார், மணவாட்டி நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்போம். ஆனால் பூரா இயேசுங்கிற பேரை சொல்லிட்டு இங்கே இப்படி நிற்கி இங்கே இப்படி நிற்கி பூரா நாசமாக போயிட்டு. ஆமென் சொல்லுங்க. பெண்கள் ஆண்களும் சேர்ந்து தான். ஆமாம், ஆண்களுக்கெல்லாம் முடிவெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தால் படித்தானோ தெரியல. ஆமாம், எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. சில ஊழியர்கள்லாம் பாருங்கள், சில அக்கா மாதிரிலாம் முன்ன பாட்டு படிக்க வருவா, பாட்டு படிப்பவ அங்கே எப்படி என்னத்தை சொல்ல, கம்மல் இங்கே வரைக்கும் தொங்கும், என்னெல்லாமோ அங்கே ட்ரெஸ்ஸை பார்த்தாலே அது என்ன பிரச்சனை வரும், அது என்ன பிரச்சனை வரும்? மற்றவன் இச்சிக்கிறபடி என்ன செய்யும்? நம்மகிட்ட இருந்து என்ன செய்யும்? புறப்படும் ஒழிய அது ரட்சிப்பை கொண்டு வராது. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் செய்கிற மிகப்பெரிய தவறுதுனால தான் இன்னைக்கு தேசம் ரட்சிக்கப்படலாமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் தயாரிக்கட்டுங்க, அவன் என்ன ஜீன்ஸை தயாரிக்கட்டும், ஓப்பன் பேண்ட்டை தயாரிக்கட்டும், அவன் என்ன கழுதையும் தயாரிக்கட்டும். நல்லதுன்னு நினைச்சணும். நல்ல நிலத்தில் விதைக்கிறது சொல்லுங்க என்ன? நல்ல நிலத்தில் விளைச்ச என்னது வரும்? கெட்டதை விதைச்ச என்னது வரும்? டீ வாங்கிட்டாங்க ராஜானே, சும்மா சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது அடுத்த சம்பவத்தை பார்ப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம். மத்தேயு எடுங்க. இயேசு கிறிஸ்து அடுத்தால பாருங்க, அவருடைய செயல்களில் என்ன ஆண்டவர் குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காங்க பாருங்க. ஆண்டவர் எப்படிலாம் அந்த பூமியில் வாழ்ந்திருக்காரு பாருங்க. அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் எப்படி எத்தனை பேர் பின் சென்றிருக்கான் பாருங்க. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். எல்லாரும் பைபிள் படிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை. அதான் நல்ல கவனிங்க. கலிலேயாவிலும் எருசலேமிலும் யூதாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து நல்ல கவனிங்க, திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு என்ன சென்றார்கள்? அவர்கள் என்ன சென்றார்கள்? பின் சென்றார். எதற்கு? யூதாயாவிலும் எருசலேமிலும் யோர்தானும் அப்புறத்திலும் இருந்த திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றாங்க. எதுக்கு பின் சென்றாங்க தெரியுமா? அவருடைய நல்ல நடக்க. ஆமென் சொல்லுங்க. அவருடைய வாழ்க்கையிலிருந்து நற்சாட்சி. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவர் வாயில் இருந்த கிருபை உள்ள வார்த்தை புறப்பட்டதுனால என்ன நடந்தது சொல்லுங்க? என்ன செஞ்சுதாங்க? பின் சென்றார்கள். அதே போல நம்ம ஆலயத்துக்கு வரும்போது ஒரு பின்னால் ஒரு கூட்டம் வரணும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆலயத்துக்கு போகும்போது நம்ம பின்னால் என்ன வரணும்? என்ன வரணும்? ஒரு கூட்டம் வரணும். ஆமென் சொல்லுங்க. அவன் ஆலயத்துக்கு போகிறான்ப்பா, அவன் பின்னால் போவோம், அங்கே ஒரு ஆண்டவர் இருக்காராம், அவர் விடுதலை கொடுப்பார், நம்ம பின்னால் எல்லாரும் வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜானே உங்கள் பின்னால் வரணும், அக்கா உங்கள் பின்னால் வரணும். ஆமென் சொல்லுங்க. இங்கே இருக்கிற யாவர் பின்னாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைச்சணும் வரணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம இடத்துல இருந்து ஒரு வெளிச்சம் நினைச்சணும், வெளிச்சம் நினைச்சணும், புறப்படணும். ஆமென் சொல்லுங்க. தேவையில்லாத காரியங்கள்லாம் மாற்றி அமைச்சிட்டு இயேசுக்காக சரியாக நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நற்சாட்சி வந்துடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனுஷன் வாழ்ந்து இயேசு வாழ்ந்த நாட்கள் பாருங்க, திரளான ஜனங்கள். நம்ம பின்னால் ஒருத்தன் வரானா? அங்கே பாருங்க, திரளான ஜனங்கள் வந்தவருக்கு பின் சென்றார்களாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டோட பின்னால் எவனாவது ஒருத்தி வர முடியுதா சொல்லுங்கம்மா? வர முடியல. அங்கே ட்ரெஸ் கிழிஞ்சிருந்தா தான் அங்கேருந்து 4 பேர் பின்னால் போகிறான்.
நாய் மாதிரி மாறிட்டு, எல்லாம் மாறி டேக் ஒரு மாதிரி போயிட்டு, தேசமே நாசமாக போயிட்டே இருக்கு. அறியக்கூடிய விதமாக அறியலை, பேசக்கூடிய விதமாக சில ஊழியங்க பேசலை, எல்லாம் தலைகீழ மாறுறதுனால தேசமே இன்னைக்கு அமிழ்ந்து போயிடக்கு. மணவாளன் வருவார் எல்லாரும் காத்துட்டே இருக்கோம், அப்போ வரவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு பேரையும் பீறி பீறி பிச்சு எடுத்துட்டு தான் வருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்படுது. இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எதுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல இந்த வார்த்தையை பேச சொன்னீங்க அப்படின்னு. ஆண்டவர்கிட்ட உண்மையிலே கேட்டேன். ராஜாண்ணன் இந்த அக்கா முகமும் தெரியும், அன்னை முகமும் தெரியும், இவங்களெல்லாம் வச்சு ஜோம் பண்ணி, ஆண்டவர் இந்த இடத்துக்கு இந்த வார்த்தை ஏன் இந்த கொண்டு போகிறீங்க அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், அவங்கள நற்சாட்சி உள்ள வாழ்க்கையும் கிருபை உள்ள வார்த்தையை பேசுகிறதுக்கு நீ சொல்லு. அவங்களுக்கு ஏன் பின்னால் நல்லா கவனிங்க, ஏன் பின்னால் திரளான ஜனங்கள் வந்தது போல அவங்க பின்னாலையும் போக வைப்பேனார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் தகப்பன் தெளிவாக எனக்கு சொன்னார், தெளிவாக எனக்கு கற்றுக் கொடுத்தார். அவங்க பின்னால் என்ன செய்வேன் சொல்லுங்கக்கா, பேசுங்க. நான் என்னை பார்த்தா ரவுடி மாதிரியா இருக்கு, நான் வெறும் கோமாளி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அழகாக எனக்கு கற்றுக் கொடுத்தார். என் பிள்ளைகள் இடத்துல போய் கிருபை உள்ள வார்த்தையை பேச சொல், நற்சாட்சி ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை சொல். நான் வாழ்ந்த நாட்களில் எனக்கு பின்னால் எப்படி என் சமூகத்துக்கு ஒரு கூட்டம் வந்ததோ அதே போல், அண்ணே கவனிச்சுக்கிடுங்க, அதே போல் இங்கே இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் முன்னே நினைச்சுவேன் ஒரு கூட்டத்தை அனுப்புவேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபை வைத்திருக்கிற. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி இருந்து நம்ம நிலை இப்படி இருக்கக்கூடாது, நம்ம நிலை மாறணும், ஊழியம் செய்ய ஆரம்பிக்கணும். என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த ஊழியத்தில் உத்தமமாக நெருக்க நினைச்சணும், பழகி கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்கிற ஊழியமா, கொடுக்கிற ஊழியமா, தாங்குற ஊழியமா, என்ன ஊழியம் இருந்தாலும் ஒரு கலசத்து தண்ணி கொடுத்தாலும் அது யாருக்கு தான்? யாருக்கு? அப்பன் இயேசுவுக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஊழியம் வருது அதை கனமா பரிசுத்தமா நினைச்சணும், பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த சபையை தந்திருக்காருன்னா சும்மா இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அண்ணே ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல இந்த சபை இருக்குன்னா தேவனுடைய எழுப்புதலுக்கு ஒரு கருவியா என்ன செய்யும், பயன்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அதுக்கு தான் சில இடத்த மூடாமல் வச்சிருப்பார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை இடத்துல சபை மூடப்பட்டுட்டு, எத்தனை இடத்துல ஊழியக்காரங்க இல்லை, எத்தனை இடத்துல தேவ சத்தத்தை கேட்க ஆள் இல்லை, எத்தனையோ அங்கலாச்சி சேலஞ்சு நாசமாக போயிட்டு. ஆனால் இந்த இடத்தையும் இன்னும் ஆண்டவர் வச்சு இந்த இடத்துல ஒரு பிரசனத்தையும், இந்த இடத்துல ஒரு மகிமையும், இந்த இடத்துல ஒரு கிருபையும் வெளிப்படுத்துறாருன்னா என் அப்பன் இந்த இடத்தை கொண்டு எதையாயிலும் செய்ய திட்டமிட்டு இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா நேரப்புக்கு வந்து பிரச்சனை பண்ணுதோம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை மாதத்துக்கு முன்னே, ஒரு மாதத்துக்கு முன்னே புக் பண்ணிட்டாங்க, டேட் பெறக்கூடாதுன்னு. நாங்கள் இந்த ஊழியத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. இந்த நாளில் எத்தனையோ ஊழியம் வந்துச்சுனே, எத்தனையோ ஊழியம் வந்துச்சு, பெரிய பெரிய மீட்டிங் வந்துச்சு, இதை விட திரளான சர்ச் மீட்டிங் வந்துச்சு எனக்கு. ஆனால் அந்த ஊழியத்தை நான் எடுக்கலை. என் அப்பன் கொடுத்த ஊழியத்தை செய்யணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், டேட்டை மாற்றாத, டேட்டை மாற்றாத, அந்த இடத்துக்கு நீ போகணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளை வரணும்னு அவர் திட்டமிட்டார்னா இங்க இருக்குது யாருடைய பிள்ளைகள்? யாருடைய பிள்ளைகள்? இங்க யாருடைய பிள்ளைகள்? என்னக்கா ராஜண்ணே பரம்பை கையாடாதவன் சொல்லுங்க. இப்ப என்ன நடக்குங்க? அது இங்க போகுது, இது இங்க வருது. என்னத்தையும் ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுத்து தெரிஞ்சணும், ஓரமாக உட்கார வைக்க பழகணும். அந்த கண்டிஷனை கொண்டு வாங்க. அது தப்பு. அண்ணன் நீங்களும் தான் தம்பி கொட்டடிக்கு நீங்கள் நல்லா கொட்டடிச்சியே, ஆனால் அவங்கையில் கொடுத்து கொட்டையை சோழி முடிச்சு விட்டியே. பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக வளங்க அக்கா, உண்மையில தான் சொல்கிறேன். பிள்ளைகளை வந்து கவனமாக வளங்க. நீங்கள் இப்போ எல்லாத்தையும் விட்டு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களையும் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். நல்லா கவனிங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளை கேட்குன்னா நாளைக்கு நினைச்ச ஒரு கிளவி போய் கேட்கும். கவனம். பிள்ளைகளை வளர்க்குறவங்க நினைச்சணும் நம்ம கவனமாக வளர்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வருத்தப்பட்டு விடாதீங்க. அல்லேலூயா. வருத்தப்பட்டாலும் கவலை இல்லை. அல்லேலூயா. ஆமாம். என்ன கவனம். இந்த பிள்ளைகளை ஒரு அடி அடிங்க, சுள்ளுன்னு ஒரு அடி அடிங்க, 1 மணி நேரம் வலிக்கும் உட்காந்துரும். நாங்கள் அடித்தா எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவீங்க. அப்படி தான் நடக்கும். கீழே போக முடியாதானே, கீழே போகல தூக்கிடுங்க, வருவான் புழுக்கல்ல சட்டை போட்டு. அதான் நடக்கும். ஆமாம் அதான் நடக்கு. எங்கே போனாலும் பாருங்க. ஆமாம், ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு வந்தோம், சுரண்டையில் ஓப்பன் ஸ்டேஜில் ஒரு கன்வென்ஷன் பேசிட்டு வந்தேன். ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த ஐயர் நல்ல ஊழியர் இப்படி மாற்றிட்டாங்களப்பான்னு. நான் பேசுனது சுரண்டை, எனக்கு வந்த ஃபோனு மதுரை ஹைகோர்ட்டில் இருந்து. ஆமாம், சுரண்டை எங்கே இருக்குது, ஹைகோர்ட்டை மதுரை எங்கே இருக்குது, அங்கேருந்து ஃபோன் வந்தது.
ஆமாம் என்னண்ணே அப்படின்னு. இந்த சொரட்டையில் நீங்கள் ஊழியரை பற்றி பேசுனீங்களே, ஐயரை பற்றி பேசுனீங்களா? ஆமாம் நான் தான் சொன்னேன். என்னையா அப்படின்னு? ஊழியம் செஞ்ச நல்லவரை தூக்கிட்டீங்க. அவர் நல்லவர் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஏசு சொன்னாருண்ணே. உங்களை நல்லவே நான் சொல்லணும்னா ஏன்டா ஏசப்ப சொன்னது நான் சொல்லுவேன்? எப்படி? ஏசு சொன்னாருண்ணே. நான் கோர்ட்டில் இருக்கேன், நான் ஜட்ஜு அப்படின்னாரு. நீர் எவராக இருந்துட்டு போகிறோம்? ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நீர் எவரவனாலும் இருந்துட்டு போகிறேன், எனக்கு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாரு. எனக்குள்ள ஒரு 88 பேர் வேலை பார்க்கான், நான் ஒரு பில்டிங் காண்டிட்டாக இருக்கேன், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கேன் அப்படின்னு. உங்கள் வீடு எங்கன்னாரு? ஆலங்குளத்தில் தான் இருக்குண்ணே. எங்கே இருக்குனாரு? தியேட்டருக்கு ஏத்தல இருக்குண்ணே. உங்கள் வீடு எத்தனாயிரம் ஸ்டடியில் இருக்குன்னாரு? 2000 ஸ்டடியில் வீடு இருக்குண்ணே. என் பேக்ரவுண்ட் அப்புறம் விசாரித்தான். சரி தம்பி, இனிமேல் அப்படி பேசாதீங்க, கல்ல பயிலுவ. அல்லேலூயா அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணால் கேட்கணும், அதை விட்டுட்டு கம்ப்ளைண்ட். ஆமாம், நல்ல ஒரு ஊழியரை மாற்றிட்டாங்கன்னு சொன்னதுக்கு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படிலாம் என்ன செய்யுது நடக்கு. சரி, நம்ம என்ன போனோம்? அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வசனத்தில் ஜனங்கள் அவருக்கு என்ன செஞ்சாங்க? பின் சென்றார்கள். அதே போல் நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்ம ஊழியத்தில், நம்ம சபையில், நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நம்ம குடும்பம் என்ன செய்யணும்? நம்மளை திரும்பி பார்க்கணும். ஆமீன் சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் வீட்டில் எந்த ஒரு காரியம் தேவ சித்தத்துக்காக இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துவாங்க. அது தேவ சித்தத்துக்கு சரி கிடையாது அப்படின்னா எங்கள் வீட்டில் அதை மறைச்சிருவாங்க. ஏன்னா நான் தொழியை உரிச்சிருவேன்னு. ஆமீன் சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க. நம்மளை பார்த்து நம்ம குடும்பம் என்ன செய்யணும்? பயப்படணும். ரவுடித்தனம் பண்ணி பயப்படக்கூடாது, கிறிஸ்து வெளிப்படணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா விதத்திலும் ஞானமுள்ள பிள்ளைகளை வாழ்ந்து பாருங்க, கிருபை வெளிப்படும். ஆமீன் சொல்லுங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், என் தகப்பன் சொன்னதை நான் திரும்பியும் சொல்கிறேன். என் பிள்ளைகளிடத்தில் கிருபை உள்ள வார்த்தையை பேச சொல், நற்சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ சொல். என் பின்னால் ஒரு கூட்டம் சனம் வந்தது போல அவங்க பின்னால் ஒரு கூட்ட சனத்தை கொடுப்பேனார். ஆமீன் சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க. உங்கள் இருக்கிற நிலை மாறணும். நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கணும், ஏன் நம்ம குடும்பத்தில் இன்னும் நினச்சல? நீங்கள் வீடு கட்டுவீலோ கட்ட முடியலோ, சாப்பிடுவீலோ சாப்பிட முடியலோ, என்ன நடக்கும் தெரியாது எனக்கு, எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஆனால் நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துங்கிற ஜீவனிச்சனும் மாறிக்கிட்டே இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. 6 நாட்கள் எனக்கு ஊழியம் வரும்போது எடுங்க, வசனத்தை எடுப்பேன். 2 வசனத்துக்கு மேலே எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. 15 நிமிஷத்துக்கு மேலே எனக்கு பிரசங்கம் விடாது. ஆமேன் அப்படின்னு முடிச்சிருவேன். ஆனாலும் ஊழியம் வந்தது. இன்னைக்கு 10 மணி நேரம் நின்று பிரசங்கம் பண்ணாலும் கிருபை தந்திருக்காரு. ஆமீன் சொல்லுங்க. இது எதுக்கு சொல்றது? என்னை பெருமைப்படுத்துறதுல நம்ம வாழ்க்கை நினைச்சணும், இயேசுக்குள்ள இருக்க நம்ம வாழ்க்கை நினைச்சணும். அப்படியே ரொட்டீன் மாறிக்கிட்டே இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. உலகத்தில் எப்படி லேண்டு வாங்கணும், வீடு கட்டணும், மேன்மையாக போகணும், கார் வாங்கணும். நல்லா பாருங்கள், நம்ம வசதி வர வர என்னமோ கார் வாங்குவோம், வீடு கட்டுவோம், பழைய வீடு புது வீடாக மாறுவோம். இப்படி நம்ம வாழ்க்கை மாறி வேற மாதிரி போயிட்டே இருக்கும் உலகத்தில். ஆனால் கிறிஸ்துவ அறிஞ்ச பிள்ளைகள், ஆண்டவரை தெரிஞ்ச பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? நற்சாட்சி பட்டு கிருபை உள்ள வார்த்தையை பேச ஆரம்பித்து நம்ம வாழ்க்கை நினைச்சணும் ஒரு டேர்னிங் பாயிண்டாக மாறி போனோம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இப்படி நம்ம நிலை இருக்குன்னு நினைச்சணும். கிறிஸ்து நம்மகிட்ட ஏதோ என்ன செய்தாரு? எதிர்பார்க்கிறார். அவிதமான பாதையில் நம்ம வாழலைன்னு அறிஞ்சு கொள்ளணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள்ள பூரிப்பாய் ஜீவனோடு அவர் வெளிப்பாடு வருவார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மளோடு இருப்பார் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கை நினைச்சணும் ஒரு மாற்றத்தை தெரிவிக்கணும். மற்றவங்க பார்க்கும்போது சாட்சியுள்ள வாழ்க்கை தெரியும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் நான் பார்க்குங்க, நான் ரோட்டில் நடந்து போகும்போது, அதே கருமலித்து கிராமம் தான், எங்கள் ஊழியம் தான் இன்றைக்கி ஆலங்குளத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. நடந்து போகும்போது ஏய் வச்சாரன் வாரான், குடியாரன் வாரான்னு ஓடி ஒளிவாங்க. கிறுக்கேங்க, மென்டல் சைக்கோனாலாம், சைக்கோ மாதிரி செயல்படுவேன். யாரை கண்டாலும் அடித்து விடுவேன். திமிரு. எங்கள் மோசமானவன் எங்கள் ஊரில் நான் தான். இருக்கிறதுலே நம்பர் 1 பொறுக்கி நான் தான். அப்படி ஒரு கேவலமாக வாழ்ந்து என்ன இன்னைக்கு ரோட்டில் நான் ஒரு கடையில் போய் ஒரு ஜாமங்க போக முடியாது. என்ன நடந்து போறீங்க? என்ன தம்பி நடந்து போறீங்க? என்ன நடந்து போறீங்க? தலைகளை மாற்றினார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நற்சாட்சி பெற்ற வாழ்க்கையாக இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அதை தான் இயேசு விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க. அவர் விருப்பத்துக்கு நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்துருங்க, எல்லாம் மாறிடும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் விருப்பத்துக்கு அல்ல பிள்ளைகளை நீங்கள் பார்த்துக்கிடும், மனைவி நீர் பார்த்துக்கிடும். என் வாழ்க்கையில் நற்சாட்சி பிறக்கணும், என் பிள்ளைகளிடத்தில் பிறக்கணும், ஒப்பு கொடுத்துட்டு பாருங்கள், 10 நல்ல எல்லாம் மாறிடும். ஆமீன் சொல்லுங்க. வெளுத்தம் அமைதியா. உங்க அப்பா மாதிரியே சேட்டை பண்ணுது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வசனத்தில் எவ்வளோ அழகாக பாருங்க.
திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றாங்க. நான் சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில் ஒரு கூட்டம் ஜனங்கள் நம்ம பின்னால் வரணும். ஆமென் சொல்லுங்க. இப்போ நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோங்க. இப்போ 2-3 வாரமாக தொடர்ந்து ஊழியத்தை கேப் இல்லாமல் பண்ணிகிட்டே வரோம். சுரண்டையில் போய் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு வந்தோம். பின்னால் ஒரு 4 பேர் வந்துட்டாங்க. நானுங்களும் உங்கள் கூட ஊழியத்துக்கு வரோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில சபைக்கு போய் நிற்கும், அண்ணே நாங்களும் உங்கள் ஊழியத்துக்கு வரோம். ஆமென் சொல்லுங்க. உங்கள் ஊழியத்தில் ஏதாவது ஒரு ஊழியத்தை தாங்க, ஏதாவது ஒரு ஊழியத்தை எனக்கு போட்டாங்க நான் செய்தேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களால் ஊழியம் கொடுக்க முடியல. ஆமென் சொல்லுங்க. எங்கள் கோயில்பட்டி பக்கத்தில் போய் ஒரு சர்ச்சில் பேசிட்டு வந்தோம். இன்ன வரைக்கும் அந்த சகோதரி ஃபோன் அடித்து, அண்ணே உங்கள் ஊழியத்தில் ஒரு பங்கு இல்லாட்டாலோ உங்கள் பிஸ்னஸில் ஒரு கணக்கிழக்கு எழுதியதாவது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி எதிர்பார்க்காங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னு தெரியுதா? நீங்களும் உங்களையும் அப்படி எல்லாரும் எதிர்பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை இயேசு விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் நடந்தபடி நம்ம இடிஞ்சணும், நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. எடுத்து வாசிங்க, எடுத்து வாசிங்க. லூக்கா, அதே லூக்காவுக்கு வாங்க. அதே லூக்கா 4ஆம் அதிகாரம், அதே லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதே லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நல்ல கவனிங்க. அவருக்கு பின் சென்ற பிறகு அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு பாருங்க. நீங்களும் என்னெல்லாம் பண்ணணும்னு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்குறார். பைபிளை பாருங்கய்யா. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்ன செஞ்சாரு? அபிஷேகம் பண்ணார். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். நம்மளுக்கெல்லாம் எதுக்கு சபை கொடுக்கப்பட்டிருக்கு? மற்றவங்களை கூட்டு வர்றதுக்கு. நம்மளை எதுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு? நமக்கு எதுக்கு ஜீவனை தந்து வச்சிருக்காரு? நம்மளை எதுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு? நமக்கு எதுக்கு ஆலயத்துக்கு ஆண்டவர் கட்டி கொடுத்தாரு? நமக்கு எதுக்கு இந்த பலிபீடத்தை கொடுத்தார்? நமக்கு எதுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தாரு தெரியுமா? தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை என்னை அபிஷேகம் பண்ணார். அடுத்தல பாருங்க, இருதயம் நறுங்குண்டவர், இருதயம் நொந்து கிடக்கணும். என்ன செய்யணுமா சொல்லுங்க? எங்க உங்க பகுதியில் ரட்சிக்கப்படாம ஒரு வியாதியில கிடக்கான யார் குணமாக்கணும்? யார் குணமாக்கணும்? இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலைன்னு சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் இந்த சேட்டையின் ஆவி வெளியே போவதாக சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி நம்மளாம் என்ன செய்யணும்? ஆண்டுடைய வார்த்தை சொன்னாலே போதும். நற்சார்ச்சி இருந்து கிருபை உள்ள வார்த்தை புறப்பட்டாலே ரட்சிப்பு வந்துடும். ஆமென் சொல்லுங்க. அங்கே பாருங்க எவ்வளோ அழகா பாருங்க. நம்மளை அபிஷேகம் பண்ண பிறகு இருதயம் நறுங்குண்டவர்களையும் குணமாக்கவும் சீர்பட்டவர்களை விடுதலை. நல்ல கவனிங்க. கடனோடு இருக்கிறவன், அதையோடு இருக்கிறவன், சீர்பட்டு இருக்கிறவன் நினைச்சிருமா விடுதலையாக்கும். குருடனுக்கு பார்வையும். எத்தனை சம்பவம் நடக்க பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்து எப்படி விடுவிக்கார் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் யார் செய்ய போறது தெரியுமா? நம்ம தான். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் யார் செய்ய போறா? யார் செய்ய போறா? யார் செய்ய போறா? இந்த பகுதியில் யார் செய்ய போறா? யாருங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தாங்க நம்மளை அபிஷேகம் பண்ணார். அதுக்கு தாங்க எத்தனை பேருக்கு இன்னைக்கு சபை தெரியாது தெரியுமா? எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஊழியம் தெரியாது தெரியுமா? எத்தனை பேர் ஏங்கிட்டு இயேசு எப்படிப்பட்டவர், அவர் எங்கே இருக்காரு, அவரை காண முடியுமா, அவர்கிட்ட போன விடுதலை கிடைக்குமான்னு எத்தனை ஜனம் ஏங்கிட்டு தெரியுமா? ஆனால் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் நீங்களும் நான் அறிவிக்காதனால தான் என்ன நடக்கு? ரட்சிப்பை பார்க்க முடியல. தெரிந்த நீங்களும் நான் இன்னைக்கு என்ன செய்தோம்? அசால்ட்டுத்தனமாக கவலித்தனமாக என்ன செய்தோம்? வாழ்ந்துட்டு இருக்கிறத இயேசு அறிய முடியல. நீங்கள் சரியாக ஜெபிச்சு பாருங்க, நீங்கள் சரியாக ஆராதிச்சு பாருங்க, உங்கள் அபிஷேகம் என்ன நீங்கள் தெரிஞ்சு பாருங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன? இப்படி இருப்பது அல்ல. எல்லாரும் ஊழியம் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் என்ன செய்யணும்? நற்சாட்சி இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இயேசு எங்க இருக்கார்? நீங்களே 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 இந்த ஆலயம். நம்ம ஆலயம், அவர் ஆலயம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? இங்க இருக்கிற ஜீவன் ஊற்ற வெளியே வரணும். யார் பிரயாசப்படணும்? யார் பிரயாசப்படணும்? எங்க ஒரு வயிறு முட்டிட்டு நல்லா சாப்பிட்டுட்டீங்க, அதை இப்போ டாக்டர் சொல்கிறாரு, இதை நீங்கள் எப்படியாவது வாமிட்டு எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ ஆயிடுவீங்கன்னு சொல்லுவார். நீங்கள் நினச்சிவிய கையை கொதவளை வரைக்கும் உள்ள விட்டு, ஆமாம் கத்தியை குத்தியாவது என்ன செஞ்சிருவோம்? எடுப்போமா எடுக்க முடியுமா? என்ன ஒரு மாதிரி பாக்கியே உங்களுக்கு அதெல்லாம் அனுபவம் இல்லையோ? நான் இது வரைக்கும் எடுக்கலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிற எங்கே கொண்டு வரணும்? எசப்பானுக்கு காலை ஜெபத்தை பண்ணணும், இரவு ஜெபத்தை பண்ணணும், குடும்ப ஜெபத்தை பண்ணணும், தனி ஜெபத்தை பண்ணணும். இப்படி நம்ம ஆண்டோட சமூகத்தில் அதிகமாக இருக்க ஜீவ ஊற்றி என்ன செஞ்சிடும்? இருதயத்தின் நிறைவு. ஒரு வசனமும் தெரியாதா? ஏன் ராஜா இது எங்கே தூக்கி கொண்டா போட்டுவாங்க அந்த அக்கறையே? வயசு என்னடாவது? ஒரு பால்ட்ட போதும் வேண்டது கிளம்பலக்கா. அல்லேலூயா. இருதயத்தின் நிறைவு. நீ சொல்லாதல இருதயத்தின் நிறைவு என்ன பேசும் பாப்பா?
அப்போ இந்த இருதயத்தை என்ன செய்யணும்? நம்ம இருக்க பழுது என்ன செய்யணும்? பழுத சரி பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு இப்போவே ஒரு மாதிரி வந்துட்டே, நான் அப்படியே சொல்லிட்டேன் எனக்கு நோய் இருக்குன்னு. ஆமாம், ஆமீனை காங்கல என்ன ஆச்சு? அல்லேலூயா. நாங்கள் அங்கே டீ கேட்டு போனோம்னே ஸ்கேனிங் இல்லைன்ட்டாங்க. ஆமாம், நான் பசியோடு கிடந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளை எதுக்கு அபிஷேகம் பண்ணார்? இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்க. எதுக்கு அபிஷேகம் பண்ணார்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. எங்கேயாவது ஊழியக்காரன் மட்டும்தான் பிரசங்கம் பண்ணு போட்டிருக்கா? எங்கேயும் போட்டிருக்காமா? நான் படித்த பைபிள் இருக்கல, நீங்கள் படித்த பைபிள் இருக்கா? இல்லை. எல்லாரும் என்ன செய்யணுமா? எல்லாரும் என்ன செய்வாங்க பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கார். தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண மட்டும் என்ன செஞ்சாரு? நம்ம ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணியிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்துக்கு உடன்படி என்ன செய்யணும்? வாழணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. யாராவது பிரச்சனை வந்தால் முதல்ல செபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அங்கே பங்க இங்கே பங்கெல்லாம் கை காட்டக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பாஸ்டரை போய் பாருங்கலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் செபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜோசிங்க போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அட்வான்ஸ் கொடுக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களுக்கு 1000 ரூபா காணிக்க தந்துடுதோம், எங்களுக்கு அங்கேருந்து எடுத்து சொல்லுங்கன்னு சொன்னால் அங்கே என்ன வரும்? களி மண்ணு தான் வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாராவது ஜோசிங்க போனியே, உலக ஜோசியம் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள நீ ஜோசியம் வந்துட்டு. ஆமாம், சார்கிட்ட போனால் கொஞ்சம் 4 வார்த்தை சரியாக சொல்லுவார். சார், இந்த போன வாரம் அவன் வந்து அப்போ இங்கேருந்து அங்கே பிசாசு சொல்லுவான், இவளுக்கு இதை சொல்லி போட்டு நாசமாக போக சொல்லிடு அப்படின்னு இவர்கிட்ட சொல்லுவான். அவர் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி நீ போய் அவளை இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணி அவளை சோழியை முடிச்சிரு அப்படி இவர் உங்களை ஓதி விட, நீங்கள் போய் அதை ஓத குடும்பம் நாசமாக போக. ஆமென் சொல்லுங்க. இதான் நடக்கு. ஆமென் சொல்லுங்க. இதான் நடக்கு. ஒரு தங்கச்சி 24 வயசு, கல்யாணம் கட்டி புருஷன் பிரிஞ்சுட்டான். புருஷனுக்கும் அவளுக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை. அதை உட்கார வச்சு 2 விளக்கு மத்த கொண்டு அடித்து சரி பண்ணி பிரசங்கம் பண்ணிட்டு வரதுக்கு இல்லாமல் ஒரு ஊழியக்கார வீட்டில் போய் நான் ஜோமனே, இது இந்த திருமணம் கர்த்தருக்கு சித்தம் இல்லை, அதனால் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைய இன்னொரு மாப்பிள்ளை பார்த்து நீங்கள் கட்டி வச்சுருங்க, அவர் எப்படியும் போகட்டும் அப்படின்னு சொன்னானா. எனக்கெல்லாம் கையில் கிடச்சான்னு வைங்க, அடித்து தலைகளை தொங்க விட்டுருவேன், எச்சிகளை போயிடுவேன். என்ன வார்த்தை சொல்லிருக்கான் பாருங்க. தேவன் நினைத்ததை மனுஷன் நினைச்சக்கூடாது, பிரிக்கப்படாது. பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை கேட்டு ஆலோசனை கொடுத்து சோமணிட்டு வருவானா? கர்த்தருக்கு இந்த கர்த்தருங்க வேட வச்சு சில கல்ல போய் வாழுதான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை முதல்ல எங்கே வரணும்? தேவ சமூகத்துக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க. நமக்கு ஒரு காரியம் இந்த முதல்ல ஆண்டவர்கிட்ட வரணும். ஆமென் சொல்லுங்க. கள்ளப்பையில தேடி போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு நிறைய வேஷம் போட்டு லாந்த ஆரம்பிச்சுட்டான். அதான் நம்மளை மாதிரி ஆட்கள் அடிச்சுதான் போய் விழுதும். ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் விரும்பலை. அப்போ ஆமென் சொல்லுங்க. என் நாமத்தினால எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம். ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா உங்க நாமத்தினால ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன் தாருன்னா தருவாருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கள்ளப்பையில ஊழியத்துக்குள்ள வந்துட்டான், கவனம். கள்ளச்சி ஊழியத்துக்குள்ள வந்துட்டான், கவனம். கள்ளப்பையில நினைச்சிட்டான், போதனை பண்ண ஆரம்பிச்சுட்டான், கவனமா இருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எது தேவைனாலும் முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? இயேசுகிட்ட கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. அவர் போச்சோன்னாதான் போகணும். ஆமென் சொல்லுங்க. அவர் போகாதனா போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இயேசு விரும்புகிறபடி வாழணும். ஆமென் சொல்லுங்க. தேவையில்லாத இடத்துக்கோ தேவையில்லாத நபர்களிடத்து நினைச்சு கூடாது, போய் நிற்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 1 என்ன சொல்லுது? துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசங்கார இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் என்னவான்? பாக்கியவான். ஆமென் சொல்லுங்க. அந்த பாக்கியம் எங்க இருக்கான்? கர்த்தருடைய சமூகத்தில். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சமூகத்தை மீறி நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஆமென் சொல்லுங்க. அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. எரேமியா 23:24 அழகாக சொல்லுவார், இந்த பூமியில் எனக்கு மறைவிடம் ஒன்றுமே இல்லைங்க. இயேசுவுக்கு மறைவிடம் எதுவுமே கிடையாது. அவருக்கு எல்லாமே தெரியும். ஆமென் சொல்லுங்க. அவர் சித்தமலம் ஒன்று கூட என்ன செய்யாது, கீழே விழாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட பராக்கிரமம் உள்ள தேவனுங்க. ஆனால் அந்த தேவத்தை போய் கொச்சப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க, கேவலப்படுத்த ஆரம்பிச்சுட்டான். கடவுள் அந்த தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணா, அண்ணே இப்படி ஒரு ஊழியர் வந்து சொல்லுதாருனே, அப்போ தேவ சித்தம் இல்லையோனே, நான் உடனே டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணலாமான்னாரு. நான் அடுத்த நிமிஷம் பண்ணேன், தங்கச்சின்னு செய்தது
நீ செய்தது தப்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. அது தேவ திட்டம் கிடையாது. மணவாளனை தந்தது யார்? கர்த்தர். அந்த மணவாளனுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனா சமாதானத்தின் தேவன் யார்? அவர் கலங்கத்தை நினைச்சுவார், சரி பண்ணுவாருமா, நீ ஜோமண்ணு அப்படின்னு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பிள்ளை ஜோமண்ணு மாத்திரம் இல்லைனே, ஜோமண்ணா அவளுக்கு ஆண்டவர் ஊழியமும் கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க. அவள் புருஷன் வேணும், புருஷன் வேணும், புருஷன் வேணும், புருஷன் வேணும் ஜோமண்ணா புருஷனையும் கொடுத்து ஊழியத்தையும் கொடுத்துட்டார். அப்போ தேவசத்து எங்கே இருக்கு? கள்ள போய் சொன்னதுல இருக்கா? எங்க இருக்கு? எங்க இருக்கு? கள்ள பயிலுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய தவறு நடக்கு, பாவம் நடக்கு, கவனமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாத்துலயும் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? கவனமுள்ள பிள்ளைகளா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க அதே அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தை வாசிங்க. அதே லூக்கா 4:36. நல்லா கவனிங்க. எல்லாரும் ராஜாவின் மனைவியை பார்த்து, இந்த சபையை பார்த்து, இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, இந்த ராஜா இந்த சபையில் இருக்கிற வார்த்தை என்ன வார்த்தைன்னு உங்களை பார்த்து சொல்லணும். நான் சொல்றது அர்த்தம் புரியுதானே? புரியுதா? அப்படி புரியுதாக்கா? ஐயா புரியுதா? சரி, எப்படியோ புரியுதுன்னு சொல்றாங்களே, உடம்புட்டான்னு பாக்கிலா. உண்மையிலே புரியுதா? புரியுது 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 அப்படிங்களா? அல்லேலூயா. திரும்ப வாசிங்க, நான் வாசிக்க பாருங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, வாசிங்கக்கா, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இந்த வார்த்தை இது என்ன வார்த்தையோ அப்படின்னு சொல்லி என்ன சொன்னோம்? உங்களை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, ராஜி மனைவி ஆச்சரியப்பட்டு, இங்க இருக்கிற சபை ஊழியரை பார்த்து ஆச்சரியப்பட்டு, பின்னால இருக்கிற ஐயாமார் அம்மாமார் ஆச்சரியப்பட்டு என்ன சொல்லணுமா? இவங்க பேசுற என்ன வார்த்தையோ, நல்ல கவனிங்க, அவங்ககிட்ட இருந்த அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவியில் நினைச்சு இது பிசாசு துரத்து போப்பா, அங்கே போனால் வியாதி சரியாகுதான், அங்கே போதா குணமாகுதான், ராஜா வீட்டுக்கு போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம் நினைச்சணும். நம்மளை பார்த்து ஆண்டோடைய பிள்ளைங்க நினைச்சணும், அறிக்கை செய்யணும். வாசிங்க. அசுத்த ஆவிகளை கட்டில் எடுக்கிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவருக்கு ஒருவர் என்ன செஞ்சாங்களா? என்ன செஞ்சாங்களா? நம்மளை பற்றி இப்படி தான் பேசணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நம்மளை பற்றி எப்படி பேசணும்? பேசுங்க. என்ன சார், நான் பேசுங்க. பேசுவீங்களா? சரி, ஒரு ஆளாவது ஆதரவு கொடுத்தீங்களே. அல்லேலூயா. நல்ல சாப்பாடு போட்டியக்கா, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு எதுவும் தருவீங்களக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையில நல்ல சாப்பாடு போட்டாங்கண்ணே, நல்லா சாப்பிட்டோன்னே. இன்னைக்கு எதுவும் கிடைக்குமான்னு தெரியல, சொல்லி நான் வரேன்னு சொல்லிக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுமே தரண்டா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே பாருங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ இப்படி தாங்க நம்ம வாழணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு வந்தோடனே ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த அக்காவும் அந்த அண்ணனும் வந்திருந்தாங்க. இந்த பாப்பா 2 பேர் வந்துட்டு அந்த அக்கா சொன்னிச்சு, எங்கள் மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, கோயில் குட்டியாரா, நாங்கள் அதை முன்ன குட்டி வந்து பார்க்குறோம் அப்படின்ச்சு. அப்போது அந்த அக்கா சொல்லி முடிச்சுட்டு விட்டுட்டாப்புல. அவர் வெளியிருந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னார். இது உண்மையிலே எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? சில இடத்துல நம்ம அப்பா செத்த உடனே அந்த ஊழியத்தை தொடங்க மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் இன்னைக்கு சொல்லுதேன், அண்ணே அம்மா, நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த கோயில் குட்டியார் வேலையை உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை உண்மையாக செய்யுங்க. இந்த 2ஐயும் தேசத்துக்குள்ளே கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த பெருக்கிறதுலாம் சாதாரண வேலை கிடையாதுக்கா. இந்த பெருக்கிறது, தேவநாமத்தை தூசியை துடைப்பதெல்லாம் சாதாரணம் கிடையாது. இப்படி பழிபடத்திலிருந்து பேசுகிறவனை விட, இப்படி பழிபடத்திலிருந்து கணக்கிறவனை விட, இப்படி இயேசுவனுடைய ஆலயத்தை பெருக்கி ஒற்று அடித்து மைக்கு சரியா இருக்கா, ஃபேன் சரியா இருக்கா, வரவனுக்கு தண்ணி கொடுக்கணுமே, ஊழியம் கொடுக்கணும் செஞ்சீங்க பத்திலா, இதுதான் பரலோகத்தில் முதல் இடம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பின்தொடருங்கன்னு பாப்பா, அந்த ஊழியத்தை ஊழியம் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. சத்தியமாக உனக்கு ஊழியக்காரன் மாப்பிள்ள தான் வருவான். ஆமென் சொல்லு. கல்ல போய் வரமாட்டான். ஆமென் சொல்லு. முள்ள முடிச்சு வரமாட்டான். ஆமென் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை தான் வெளிப்படணும். ஆமென் சொல்லுங்க. கிடைக்கிற ஊழியம் சிறுசோ பெருசோ அதை கனமாக பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் முதல் ரசிக்கப்பட்டு என்ன வேலை பார்த்தங்கியே, பாத்திரம் எழுத வேலை எங்களுக்கு. ஆமாம், எனக்கு கீழே அங்கே 80 பேர் வேலை பார்ப்பான், எனக்கு கீழே ஒரு பெரிய ஆட்கள் இருக்கும், எல்லாருக்கும். ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு போனோன்னே நான் சுருண்டுருவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வந்தோம், சபையை திறந்தோம், தூத்தோம், பெருக்கணும். நீங்கள் வரட்டாலும் ஆராதனை நடக்கும். ஆமென் சொல்லுங்க.
நீங்கள் ஒருத்தரும் வரட்டும் என்ன செய்வோம், இல்லை நீ பாட்டு படி நான் கேட்கேன், நீ ஆராதி நான் ஆராதிக்கேன், நான் மெசேஜ் கொடுக்க நீ கேளு, நீங்கள் பரலோகம் போனாலும் சரி நீங்கள் பரலோகம் போனாலும் சரி நாங்கள் வந்தவரை முடிப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. சாவி வச்சதுனால திறந்தேன், அல்லனா உடைப்பேன். ஆமென் சொல்லுங்க. 9 மணிக்கு உள்ளே நீங்கள் வரலன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் 9 மணி, நான் 8:40 இங்கே வந்துட்டேன். கொஞ்சம் லேட்டாகி 9 மணி ஆவதுக்கு 5 நிமிஷம், 8:55 நீங்கள் வரலன்னா நான் துறப்பேன், நான் செபிப்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அதுதான் வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஜீவித்தை தான் இயேசு விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அதுதான் அந்த வசனம் சொல்லுது பாருங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு என் வார்த்தை, இந்த வார்த்தை இது என்ன வார்த்தை, எனக்கு தமிழ் கொஞ்சம் வராதுக்கா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்தாவிகளை கட்டளையிட்டார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவருக்கொரு என்ன செஞ்சாங்களாம், பேசிக்கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. அண்ணே உங்களை பற்றி பேசணும் நம்ம சபையில். ஆமாம் அம்மா நீங்கள் தானே ஜோடி, யாரு நீங்கள் தானே அப்படி தானே ஜோடி, உங்கள் ஜோடி தானே, சரி ரைட்டு. 2 ஜோடியும் போகும்போது அங்கே நம்ம சேகரத்தில் பேசணும், உங்களை பார்த்து ஆச்சரியப்படணும், உங்கள் பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்படணும். ஆமாவா இல்லையா? ஆமீனா இல்லையா? ஆமீனா இல்லையா? ராஜாண்ணே அக்கால அப்படி பைக்கில் பின்னால் போகும்போது ஆச்சரியப்படணும். ஆமாம் 2 பேரும் போகக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமாக போகணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. தங்கச்சி மாதிரிலாம் என்னது எப்படி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்படுத்த அளவுக்கு வாழணும். ஆமீன் சொல்லுங்க. எங்கள் மருமக்கள் 2 பேரும் காலேஜ் படித்தா, நாங்கள் படிக்க வச்சோம். அப்போ 2 பிள்ளைகளுக்கும் மூத்த உள்ள கொஞ்சம் அப்படி லைட்டாக தடம் பிறண்டா. ஆமாம் லைட்டாக அவள் தடம் பிறலுதா. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இசப்பா என் கையில் பிள்ளைகளை கொடுத்துருக்கீர், நான் வளர்க்குறேன், பிள்ளைகள் ஏதாவது தடம் மறிச்சா நான் சேர ஊழியத்துக்கு தப்பாகி போவோம், எல்லாம் தப்பாகி போகிறோம், நீர் சரிப்படுத்தும் அப்படின்னு முதல்ல போய் பிள்ளைகள் கொண்டு காலேஜில் சேர்க்கும் போது நல்லா படிக்கிறாங்க, பரவாயில்ல, சின்ன சின்ன சேட்டைகள் இருக்குது, சரி பார்த்துக்கிடுவோம் அப்படின்னாங்க. அதுலேருந்து 6 மாதம் கழிச்சுனா அந்த காலேஜ் லெக்சரை பார்த்து பேசின போது அவர் சொன்னார், இந்த காலேஜிலே நல்லா கவனி, இந்த காலேஜிலேயே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு 2 பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கள் காலேஜிலேயே 2 பிள்ளைகளையும் ஒரே காலேஜில் சேர்த்துருக்கோம். தாமிரபரணி காலேஜில் தான் படிக்கலுவேன். 2 பிள்ளைகள் குறித்து ஒரு நாள் சாட்சி சொன்னாங்க. நான் உண்மையிலே அழுதேன். ஆமென் சொல்ல. ஒரு டீ கடையிலேருந்து பேசணும், அழுதுட்டேன். அப்படியா சார்? அவர் சொன்னார், உண்மையில் உங்கள் கடவுள் உண்மை உள்ளவர். அப்படி சொன்னவன் என்ன பட்ட அடிச்சிருந்தா தெரியுமா? இப்படி பட்ட அடிச்சிருந்தான். ஆமென் சொல்லுங்க. அப்படி பட்ட அடித்தவன் எங்கே சாட்சி கொடுக்கான்? ஆமென் சொல்லுங்க. நம்ம பிள்ளைகளை குறித்து சாட்சி கொடுத்தான். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சாட்சி இருக்கணும். என்ன? ஆமென். அல்லேலூயா. நல்ல ஆடைகள் அணியணும். ஆமென் சொல்லுங்க. என்னை பாருங்கள். ஆமென் சொல்லுங்க. ஓப்பன் டாப்லாம் ஆகாது. ஆமென் சொல்லுங்க. சரியா? அது என்னது இங்கே வரைக்கும் போடல டாப்பு, அது பற்றி பேர் என்ன பேர்? அது மட்டும் தெரியாது. ஓப்பன் டாப்பு தெரியும், ஜீன்ஸ் பேண்ட் தெரியும், இல்லை இங்கே வரைக்கும் போடுவீங்க, அது பேர் என்ன பேருமா? யூதாவா? அதுக்கு உங்களுக்கு தான் தெரியாது, நம்ம தான் உங்களுக்கு தானே தெரியும். ஏன் நான் என் வீட்டுக்காரி கூட அடிக்கடி எடுப்பாள். அந்த டீலாம் வலிக்கு லாங் டாப் அப்படி நினச்சிங்க, நல்ல ஆடைகள் அணிங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அண்ணே கவனம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு பாருங்க விடலை, அவரை குறித்து ஒருவர் பேசி கொண்டார்கள். அதுக்கப்புறம் பாருங்க 32 வாசிங்க. நல்ல கவனிங்க. அவருடைய வசனம் அதிகாரமுள்ள இருந்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து என்னப்பட்டார்கள்? மறுத்து என்னப்படுதான்? மறுத்து இயேசுவை பற்றி என்ன படுறாங்க? ஆச்சரியம் படுறாங்க. பாருங்க அந்த வசனத்தை. அவருடைய வசனம் அதிகாரமுள்ள இருந்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து, நம்முடைய போதகத்தை குறித்து, நம்மளுடைய வாழ்க்கை குறித்து, நம்ம பேசுகிறத குறித்து என்ன படணும்? ஆச்சரியப்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. என்ன இருக்கணும்? நற்சாட்சி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்படணும்? என்ன வார்த்தை புறப்படணும்? கிருபை உள்ள வார்த்தை படணும். ஆமென் சொல்லுங்க. எதுக்கு நமக்கு இந்த சபை கொடுக்கப்பட்டுச்சு? மறந்துட்டீங்களா? எதுக்கு ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணாரு? இருதயம் நறுங்குண்டவர்களையும் குணமாக என்ன செஞ்சாரு? கொடுத்துருக்காரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பெருமையும் சொல்றேன்,
இருக்கிற நீங்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் இந்த சபைக்கு நீங்கள் யாரெல்லாம் உத்தரவாதம் எனக்கு தெரியாது. நல்லா கவனிங்கக்கா. இவனுக்கு நம்ம செலவில் பிஸ்கட் பேட் வேண்டுவால. இருக்கிற நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன், இருக்கிற நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா ஒரு பெரிய எழுப்புதலை பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அம்மா ஐயா நீங்கள் ரெண்டு ஊழியத்தை விட்டுறாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. இன்னும் இருக்கு பாருங்க, இந்த 2 கண்மணிகள் ராஜ்யத்துக்குள்ளே போகும். ஆமென் சொல்லுங்க. தேசங்களுக்குள்ளே போகால்வ. ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் செய்கிற நன்மைகள், வாழ்க்கையில் அவள் வாழ்க்கையில் நடக்கிற ஆச்சரியமான காரியங்கள் உங்களை மகிழ பண்ணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கவலை இருக்கும், என்னடா ஒன்னையும் காணும் வரும். ஆமென் சொல்லுங்க. ஏற்ற வேலை வரும்போது வரும். ஆமென் சொல்லுங்க. லேட்டாக வந்தால் எப்படி வரும்? பெஸ்ட்டாக வரும். ஆமென் சொல்லுங்க. 13 வருஷம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு காத்திருந்தேன். 13 வருஷம் பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட்டு படிக்க தெரியாது, தமிழ் வாசிக்க தெரியாதுக்கா. நான் பள்ளியோட பக்கமே போகலை. போனதுக்கு போகும்போது சாட்சி சொன்னேன் பத்திலா ஒன்றுமே தெரியாது. இன்னைக்கு எப்படி பேசுகிறேன்? ஆமென் சொல்லுங்க. இப்போ ஆரம்பம் அற்பமாக இருக்கும், முடிவு நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். அண்ணே வரும்பொழுதோ ஜீவ விருச்சம் போல இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்தை இன்னும் பெஸ்ட்டா, இன்னும் பரிசுத்தமாக எப்படி செய்யணுமோ செய்யுங்க. இன்னைக்கு நான் சொல்லிட்டு போகிறேன், 2 மருமக்கமாரும் எனக்கு பிள்ளைகளை வச்சு சொல்கிறேன், 2 பிள்ளைகளும் தேசத்தை கலக்குவா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனவாளன் தான் கொண்டு வருவார். அப்படிப்பட்ட காரியத்தை தான் இயேசு நியமிப்பார். அதுதான் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பார்வைக்கு நம்ம அருமையானபடி ஆகி அவருடைய வாழ்க்கையில் இந்த ஸ்டெப்பை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம பிள்ளைகள். அப்போ என் பிள்ளைய பற்றி சொன்ன பற்றிலாம் பெரிய ஆளாகலை. என் பிள்ளை ட்ரெஸ் போடுறதை பற்றி என்கிட்ட கேட்டான். சினிமா பாட்டுக்கு ஆட கூப்பிட்டு தான் என் பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் மாறும். நம்ம